அமெரிக்காவுக்கு நேற்று வந்த தகவல்ல ரெண்டு வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்கு. ஒண்ணு, மொத்தமா ஈரான காலி செய்யுது, கணக்கடூரமான தாக்குதல், இல்லைன்னா சமாதானம். அமெரிக்காவுடைய உச்சபட்ச தலைவர் பிராட் கூப்பர் டிராப்ட் ஒன்னு சஜஸ்ட் பண்ணிருக்காரு, போர்ஸ் இறங்கினோம். அப்படி இறங்கினால் அமெரிக்கா அணுகுண்டை தவிர எல்லாவற்றையும் யூஸ் பண்ணி அடிச்சு தள்ளிடுவாங்க. சீனாவில இருந்து 70 பில்லியனுக்கு மேன் பேடு ஒரு 3000 மீட்டர்ல தோல்ல வச்சு அடிச்சிருவாங்க. சீனாவில 400 வரைக்கும் வந்துட்டாங்க. சீனா பாகிஸ்தானுக்கு கள்ளத்தனமாக அனுப்பி பாகிஸ்தானிலிருந்து ஈரானுக்குள் வருது. அமெரிக்கா மலை, ஈரான் மண்ணாங்கட்டி. ஆனால் ஈரான் இப்போது மலைக்கு சமமாக வந்திருக்கிறது. iPlusTV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. 4ஆம் தும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சர்வதேச பார்வையாளர் திரு சுஃபியான் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் இத்தனை நாள். இப்ப புதியதாக அமெரிக்காவுக்கு ஆதரவாக சவுதி அரேபியா களமிறங்கிக்குன்னு பல செய்திகள் வந்துட்டு இருக்கு சார். இனிமேல் எப்படி இந்த போர் போகுது, இது என்ன மாதிரியான பாதிப்புகளை கொண்டு வரப்போகுது சார்? ஆக்சுவலி ஒரு சின்ன தப்பு, கேள்வி கேட்டது சரிதான். அமெரிக்காவுக்கு ஆதரவாக சவுதி வரவில்லை, சவுதி இந்த போரில் சிக்கப்பட்டு கொண்டது. ஈரானுக்கு எதிராக வரவில்லை, சவுதி சிக்கப்பட்டு கொண்டது. இப்ப நம்ம முதல்ல சவுதியை இப்ப சொல்லுவோமோ, அந்த போரை ரெண்டையும் இணைச்சே பேசுறோம். போருடைய நிலை ரொம்ப மோசமா இருக்கு. அதாவது அமெரிக்காவுடைய தளங்கள் இருக்கு பாருங்க, 13 தளங்களும் அடித்து நொறுக்கப்பட்டு விட்டது. பிணக்குவியல்கள்ல 600 பேர் வரைக்கும் அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான ஈரானியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். இதுல மிக முக்கியமா அமெரிக்காவுக்கு நேற்று வந்த தகவல்ல ரெண்டு வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்கு. ஒண்ணு, மொத்தமா ஈரான காலி செய்யுது, கணக்கடூரமான தாக்குதல், இல்லைன்னா சமாதானம். இந்த ரெண்டே தான். அமெரிக்காவுடைய உச்சபட்ச தலைவர் பிராட் கூப்பர் ஒரு ரெக்கார்டு ஒரு டிராப்ட் ஒன்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காரு அரசாங்கத்தோடு. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஃபுல் வார், பிளிச் வார், போர்ஸ் இறங்கிட வேண்டியதான். அப்படி இறங்கினால் அமெரிக்கா அணுகுண்டை தவிர எல்லாவற்றையும் யூஸ் பண்ணி அடிச்சு தள்ளிடுவாங்க. அவர்களும் அடிப்பார்கள். இது பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். அப்படி ஒரு நிலை உருவானால் அமெரிக்காவுக்கு நீண்டகால சிக்கலும் வரும். இப்போது மத்திய தரைக்கடலில் வேறு வித சிக்கலும் வரும். பணத்தின் பொருளாதார சிக்கலும் வரும். இதனால அமெரிக்கா அதிபர் இன்னும் கையெழுத்து போடல. ஆனாலும் 13 நாட்கள் அவர் போரை நடத்தினார். 13 நாட்கள் ஈரான்ல பாலங்கள், போக்குவரத்து எல்லாமே காலியா இருக்கு. நான் கடைசியா 4ஆம் தூணுக்கு பேசும்போது அதை சொல்லியிருக்கேன். அதை தாண்டி இப்ப இந்த 13வது நாள் போரில் அமெரிக்கா திடீரென போரை நிறுத்தியது. ஆரம்பிச்சது அவங்கதான், நிறுத்தினது அவங்கதான். உங்களுக்கு தெரியும், என்னடா இது போரை ஆரம்பிச்சு நிறுத்திட்டான் அப்படின்னு அமெரிக்கர்களை பார்த்தால், சர்வதேச செய்திகளை பார்க்கிற போது அமெரிக்காவுல ஏவுகணைகள் இல்லை. திருப்பி தாக்குறதுக்கு ஏவுகணை வேணும்ல, இன்டர்செப்டர் பண்றதுக்கு அமெரிக்காவுல பெட்ரியாட் ஏவுகணை, தாடி ஏவுகணை, எஸ்எம் ஏவுகணை, டொமஹாக் ஏவுகணை, SM-3 ஏவுகணை, SM-6 ஏவுகணை, இவ்வளவுதான் இருக்கு. இதுல சிலது ஆன்டிசிப்ஸ் ஏவுகணை, இது தவிர எதுவும் இல்லை. இது 1900 ஏவுகணைகளை அமெரிக்கா பயன்படுத்தி விட்டது போர்ல. இனி செய்ய முடியாது. டக்குன்னு தோசை கிடையாது, ஆம்லேட் கிடையாது. அதை செய்யறதுக்கே 3 இயர்ஸ் ஆகுமா. அமெரிக்கா அதை ஃபோர்டு நிர்வாகத்திலையும் போயிங் நிர்வாகத்திலையும் கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு ஒரு கம்பெனியில கொடுத்திருக்கிறாங்க. அது அநேகமாக இது ஒரு கம்பெனி பேர் எனக்கு மறந்துடுச்சு. அவர்கள் 1 வருஷத்துல செய்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 வருஷத்துல கூட 500-1000 தான் செய்ய முடியும். ஆனால் ஈரான் 3000 கணக்கான ஏவுகணைகளை வைத்திருக்கிறார்கள். ஈரானே ஒன்னும் தொட முடியாது. இது ஒரு பக்கம் வைத்து கொண்டு, இன்னொரு விவகாரம் என்னவென்றால், ஈரான் இவ்வளவு அழிந்த பிறகும் 2 நிலைப்பாடு வருவதாக சர்வதேசத்திலிருந்து செய்திகள் நமக்கு வருது. ஒன்று, அமெரிக்காவை பொறுத்தவரை போரில் ஈடுபட்டு உயிர்களை காப்பாற்ற வேண்டும். ஈரானியர்களை பொறுத்தவரை மரணமே வாழ்க்கை. 2 பேருக்கு ரெண்டு கோட்பாடு. ஒருவன் ஜெயிக்கணும், மற்றவன் சாகணும். ஒருவன் போரில் ஜெயிக்கணும், ஆனா சாகவும் கூடாதுன்னு பயப்படுறான். பாம்பும் சாகக்கூடாது, கோலும் உரியக்கூடாது. ஆனால் ஈரானியர்கள் அமெரிக்கர்களை அழித்து நாம் செத்தாலும் பரவாயில்லை. ஈரானில் இருக்கக்கூடிய IRGCங்கிற கடும்போக்குவாத தீவிர அமைப்பு சொல்கிறது, இந்த ஃபீஸே வேணா, அமெரிக்காவை அழிச்சிரும், நாமளும் அழிஞ்சிரும். இப்ப அமெரிக்கா அந்த மாதிரி செய்ய முடியாது, அவன் பெரிய நாட்டுல. அதனால அமெரிக்காவுக்கு ஒரு சிக்கல்.
இப்ப கடைசியா கிடைச்ச தகவல் என்னவென்றால், சீனாவிலிருந்து 70 மில்லியனுக்கு மேன்பேடுனா உங்களுக்கு சொல்ற மாதிரி புரிஞ்சா ஷோல்டர்ல வச்சுட்டு இப்படி அடிக்கிறது. இந்த கமலஹாசன் படம் ஒன்று வந்துச்சு, விஸ்வரூபம். அந்த படத்தை பாத்தீங்கன்னா தாலிபுகள் எங்கிருந்து ஆப்கானில் தோளில் வைத்து கொண்டுதான் அடிப்பார்கள். அமெரிக்கா குண்டு போடுது பாருங்க, அந்த விமானங்கள் தாழ்வு நிலையில ஒரு 3000 மீட்டர்ல தோல்ல வச்சு அடிச்சிருவாங்க. இது 400 வரைக்கும் வந்திருக்கான். எங்க இருந்து? சீனாவில இருந்து. சீனா நாங்க கொடுக்கலன்னு மறுத்துட்டான். அது எப்படி வந்ததுன்னு இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிச்சிருக்குன்னா, ஒரு பக்கம் அமெரிக்காவோடு கூட்டு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு சீனா அனுப்புதான். ஒரு பக்கம் அமெரிக்காவோடு கூட்டு வச்சு சமாதானத்தை பேச்சுவார்த்தை நடத்துறது யாரு? அந்த பாகிஸ்தானுக்கு சீனா அனுப்பி சீனாவிலிருந்து எங்க வருது? இதுதான் முக்கியமான தலைப்பு. அதாவது இந்த சமாதானத்துல பேச்சுவார்த்தை நடத்துற யாரு? பாகிஸ்தான். பாகிஸ்தான் தலைவர் யாரு? அசீம் முனீர். இவனுதான் எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கான் பேச்சுவார்த்தைக்கு. சீனா பாகிஸ்தானுக்கு கள்ளத்தனமாக அனுப்பி பாகிஸ்தானிலிருந்து ஈரானுக்குள் வருகிறது. அது எப்படி சார்? அப்ப பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு துரோகம் பண்றாங்களா இல்ல ஈரானுக்கு துரோகம் பண்றாங்களா? ஈரானுக்கு ஏன் துரோகம் பண்றாங்க? ஈரானுக்கு தான் கொடுக்குறானே. ஈரானும் இந்த 3 காரணம் இருக்கணும் இங்க. இப்ப இந்த இருக்கு இல்லையா, 3 பேரும் எல்லையை பகிர்ந்துக்கிறாங்க. ஈரானுடைய எல்லையும் பாகிஸ்தானும் அடுத்தடுத்து. இப்ப நம்ம நாட்டுக்கு கூட பாகிஸ்தான் எல்லை இருக்கிற மாதிரி ஈரான் கூட எல்லை இருக்கு. இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் கூட இருக்கு, இன்னொரு பக்கம் சீனா கூட இருக்கு. அதனால அப்படி வந்துருது. அப்ப சீனால இருந்ததானே கண்டுபிடிப்பான், பாகிஸ்தான்ல இருந்தா டவுட் வராதுல்ல. ஆனா இன்டெல் சொல்லுது, சீனா இந்த 400 மேன்பேடு ஷோல்டர் டிஃபென்ஸ் இதை அங்க அனுப்பி அங்க இருந்து இங்க வந்துட்டான். இப்ப அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி. ஐயோ, எவனை நம்புவதுன்னு தெரியலடா. கூட உட்கார்ந்து கழுத்தா இருக்கிறானே, நான் வெளியே சொல்லவும் முடியாதுல்ல. ஏன்னா அவனை வச்சுதான் கதையை முடிக்க வேண்டியிருக்கு. இப்படி ஒரு சூழலில் இப்பொழுது போர் பயங்கரமாகி இருக்கிறது. இது ஒரு பக்கம் வச்சுக்கிடும். அடுத்த ஒரு கருத்து, சவுதி அரேபியா பத்தி பேசும். சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்கா வேண்டிய ஆட்கள் தான், பாகிஸ்தானும் அவனுக்கு வேண்டிய ஆள். இப்ப சவுதிக்கு யார் பிரச்சனை? ஹவுதி தான் பிரச்சனை. சவுதியா அப்படின்னு வந்துட்டு. அதை நீங்க சொல்லுங்க. சவுதியா சொல்லுங்க. சவுதியா. இப்போ ஹவுதி யாருடைய ஆளு? ஈரானுடைய ஆளு. ஈரானுக்கு பக்கத்துல இருக்கிற நாடு ஈராக். அந்த ஈராக்ல ஒரு கன்வர்ஜென்ஸ் கோலியேஷன் இஸ்லாமிக் போர்ஸ், அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்றா, பாப்புலர் மொபிலைசேஷன் போர்ஸ், PMFன்னு சொல்றாங்க. எல்லா போர்ஸும் அதுல இணைஞ்சிருவாங்க. தேளு, பாம்பு, நட்டுவாக்காளி, எல்லா விஷஜந்துகளும் அமெரிக்கர்களுக்கு இஸ்லாமிக் போர்ஸ் எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் பாப்புலர் மொபிலைசேஷன் போர்ஸ் அண்டர் இயர் சிங்கிள் ரூஃப். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க சில நாட்கள் உள்ளது சவுதி அரேபியாவில் இருக்கும் சில மிக முக்கியமான எண்ணெய் வயல்களை அவர்கள் தாக்கினார்கள். அல் கைஃப் அப்படிங்கிற ஒரு இடம், இன்னொரு இடம் பேரு குரைஷ். சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் வயல்களை அடித்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? சவுதி அரேபியாவுடைய பார்டரை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வடக்கு பகுதி யெமனில் இருக்கும் ஹவுதிகள் யாருக்கு ஆதரவான ஆட்கள்? ஈரானுக்கு ஆதரவான ஆட்கள். ஹவுதிகள் வளர்வது சவுதி அரேபியாவுக்கு பிடிக்காது. அதனால உச்சபட்ச தலைவர் சேதலி காமினியுடைய மரணத்திற்கு போயிட்டு வந்த உடனே அந்த விமானத்தை இறங்குவதற்கு சவுதி தடை செஞ்சாங்க. அதில் ஏற்பட்ட மோதலுக்கு பழிவாங்க 2 பேருக்கும் சண்டை வந்து இப்ப ஹெர்மூஸ் வளைகுடா மட்டும் இல்ல, அதாவது ரெட்சின்னு என்ன சொல்லுது, செங்கடலில் இருக்கக்கூடிய பாபல் மந்தப்பும் மூடப்பட்டு விட்டது. இதுல எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 லட்சம் பேரல். சவுதி அரேபியாவில் எத்தனை பிசினஸ்? 50 லட்சம் பேரல்பா. இது ஒட்டுமொத்தமாக 25% வேர்ல்டு பிசினஸ்ல. ட்ரேடிங் கப்பல் நிறைய வரும். சவுதிக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த கப்பலை மாத்தி விட்டா எங்க போனா 11 நாள் தாமதமாக ஆப்பிரிக்கா அங்கங்கள்லாம் சுத்தி வந்து நாளும் போய் காலமும் போய் செலவும் போய் லாபமும் போயிடுச்சு. ஒரு நாளைக்கு ஒரு பேரல்னாலே எவ்வளவு காசு வரும்? 50 லட்சம் பேரல். இந்த டெய்லி பிசினஸ் ட்ரேடிங் எல்லாம் ஆயிட்டு. இதற்கு இடையில சவுதி என்ன பண்ணா, அமெரிக்கா கூட சேர்ந்து இந்த PMF அடிச்சான். எங்க போய்? ஈராக்ல இந்த PMF அடிச்சதற்கு அவர்கள் இப்போது என்ன செய்யணும்? ஒன்னும் செய்யல, அட்டாக்.
இப்போது அல் கைஃப் குரைஷ் போன்ற சவுதி அரேபியாவினுடைய மிக முக்கியமான நிலைகள் தாக்குதலுக்கு உள்ளானது. அப்ப இந்த போர் இப்ப நீங்க கேட்கும் போதே அமெரிக்காவோடு இணைந்து அவர்கள் இந்த போரை ஈடுபடுகிறார்களா என்றால் அமெரிக்கர்களுக்கு எல்லாவரையும் கொண்டு போர்ல ஈடுபடுத்தி விட்டுரும். அமெரிக்கா என்ன நினைக்குன்னா, நம்மளால செமக்க முடியாது. ஒரு பக்கம் இஸ்ரேல்காரன் வந்துட்டான், அவனுக்கு இவன் காசு கொடுத்தா தான். இன்னொரு பக்கம் சவுதி இழுத்து விடு, இன்னொரு பக்கம் அவன் யாரு ஐரோப்பிய யூனியன்ல எல்லாத்தையும் இழுத்து விடு என்று இழுத்து விடுற வேலையில இப்ப அமெரிக்கா பாக்குறான். ஏன்னா அவனால ஒண்ணும் செய்ய முடியாது. ஈரானை எவன் வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஈரான் நிக்கிறான். சரியா? இந்த நிலையில் இப்போ இயற்கை எரிவாயு வர்த்தகத்தில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு ஹெர்மூஸ் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிட்டு. இப்ப சவுதி என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்கிற போது நாள் ஒன்றுக்கு 50 லட்சம் பீப்பாய்களுடைய சரக்குகள் வருது. இன்னைக்கு பிபிசியில வந்த கட்டுரையின் தமிழாக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாள் ஒன்றுக்கு 50 லட்சம் பீப்பாய்கள் எண்ணெய் கிழக்கு மேற்கு குழாய் வழியாக சவுதி அரேபியா அனுப்பி அது யான்பு ஏற்றுமதி முனையத்திற்கு வருது. யான்புன்னா எங்க இருக்கு? சவுதியில தான் இருக்கு. எண்ணெய் வயல்களிலிருந்து யான்பு துறைமுகத்திற்கு வந்து யான்பு துறைமுகத்திலிருந்து லோடட் ஆகி அது செங்கடல் வழியாக, அதாவது ரெட்சி வழியாக செல்லணும். ரெட்சியில சவுதி கப்பல் அடிக்கிறது யாரு? ஹவுதி. அதுதான் சவுதி வெர்சஸ் ஹவுதி எதிர்நிலை. சரியா? ஆகவே அங்கிருந்து எண்ணெய் கப்பல்கள் ஏற்றப்பட்டு செங்கடல் வழியாக தெற்கே சென்று அரபிக்கடலை அது அடைய வேண்டும், கடந்து ஆசி சந்தைகள் அனுப்பணும். அதாவது யான்பு துறைமுகத்திலிருந்து செங்கடல்ல வந்து அதுக்கப்புறம் அது தெற்கே சென்று ஆசிய சந்தைக்கு போகும். இந்தியாவுக்கு வருது 16%, சீனாவுக்கு போகுது, பாகிஸ்தானுக்கு போகுது, எல்லா நாட்டுக்கும் போகணும் வைங்களேன். இப்ப அவங்களுக்கு சிக்கலாயிட்டு. யாருக்கு? சவுதிக்கு. ஏன்னா ஹவுதியுடைய ஆளா அடிச்சு விட்டான். இந்த பிஎம்எஃப் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே ஈரானுடைய ஆட்கள். உங்களுக்கு புரியுதா? ஈரானுடைய ஆட்கள். அப்ப இந்த நிலையில் ஜூலை 13ஆம் தேதி இந்த சனாவுடைய சம்பவத்தை சொன்ன உச்சபட்ச தலைவருடைய இறப்புக்கு போயிட்டு வந்த விமானத்தை அவர்கள் இறக்க மறுத்ததும் ஹவுதிகள் கொலவெறி தாக்குதலை நடத்தினால் இப்போது பாபல் அந்த நினை வழியாக எந்த கப்பலும் போக முடியாது. அதன் விளைவாக ஆசிய நாடுகளுக்கு சவுதி அரேபியா நாள் ஒன்றுக்கு அனுப்பக்கூடிய 50 லட்சம் பேர், அடே அப்பா 5 மில்லியன், கொஞ்ச நெஞ்சம் இல்லை. அப்ப அவனுக்கு எவ்வளவு வருமான நஷ்டம் பாரு. இந்த நிலையில் இப்போ சவுதி அரேபியாவை உலுக்கிய இந்த போராட்டத்தில் இப்போது அவர்களுடைய வர்த்தகம் மட்டும் இல்லை, வரக்கூடிய 2030 அவங்க விஷன் 2030 ஒண்ணு வச்சிருந்தாங்க. சவுதிக்கு மெயின் வந்து எண்ணெய் வர்த்தகம் தானே. இப்ப அது அல்லாம பல பிசினஸ் நம்ம இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு அவங்க புதுசு வச்சிருந்தாங்க. இப்ப அதையெல்லாம் கனவுகள் நனைந்து போய்விட்டது. இப்ப 2 செய்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சவுதியுடைய பொருளாதாரத்தை சிக்கி போய்விட்டது. ஒன்று, ஈரான் போரில் வெற்றி பெற்றது யார்? அது ஈரான் போரில் தெரிந்தோ தெரியாமையோ ஈரான் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அமெரிக்கா தோல்விதான். ஏனென்றால் அமெரிக்காவுடைய படைகளின் வல்லமை கூட. அமெரிக்கா மலை, ஈரான் மண்ணாங்கட்டி. ஆனால் ஈரான் இப்போது மலைக்கு சமமாக வந்திருக்கிறது. ஆனா சவுதியுடைய தாக்குதல் எப்படி இருக்கும், அவங்களோட ஸ்டைல் எப்படி இருக்கும் சார்? அத வந்து தாக்கு பிடிக்கிற அளவுக்கு ஈரான் கிட்ட சக்தி இருக்கா? நோ, ஈரான் அவங்க தாக்கல. இல்ல, அந்த தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அவங்களுடைய சவுதி ஈரானை தாக்கவே மாட்டார். சவுதி ஈரானோடு நேரடியா மோதாது. ஈரானோடு எவனும் நேரடியா மோதுற சக்தி அங்க எவனுக்குமே இல்லை. எல்லாரையும் அடிச்சு தள்ளிடுவான். ஈரான அமெரிக்கா அந்த பாடு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்த ஈரானை தொட முடியலையே. சவுதி ஹவுதி எல்லாம் என்ன செய்ய முடியும்? அப்ப இந்த ஒப்பந்தம் மட்டும் வந்து இங்க நடந்திருக்கா சார்? அதாவது அணுசக்தி ஒப்பந்தம். நான் முதல்ல பேசின 2 பாயிண்ட் தான். ஒன்று, கொடூரமான தாக்குதலை முன்னெடுத்து அந்த தாக்குதலுக்கு அவர்கள் பலமாக கையில் நிற்க வேண்டும். ஒன்று, கொடூரமான தாக்குதலை நடத்தி ஈரானை நாசம் செய்ய வேண்டும். அது சாத்தியம் இல்லை. அப்படி நாசம் செய்தால் அதனுடைய கான்சிக்வன்சஸ், சம்திங் வெரி பிட்டர் கான்சிக்வன்சஸ் வில் ஹேப்பன். ஒரு கசப்பு நிறைந்த விளைவுகள் கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப பிட்டரான, ரொம்ப மோசமான, வெரி ஒஸ்டான கான்சிக்வன்சஸ் நடக்கும். மனிதர்கள் அழிந்து போவார்கள், பொருளாதாரம் நசுங்கி போய்விடும்.
அதனால அமெரிக்கா அந்த முடிவுக்கு வர மாட்டாங்க. ஒரே ஒரு முடிவு தான் இருக்கு, பீஸ். பீஸ். இப்ப அமெரிக்கா மறுபடியும் இங்க இருக்க முடியாது. மத்திய கிழக்குல அவனுடைய எக்கனாமி 700 லட்சம் கோடிமா. எத்தனை லட்சம் கோடி? 700 லட்சம் கோடி. இப்போ கத்தர்ல இருக்கக்கூடிய அல் உதீத், அதே போன்று சிரியாவில் இருக்கும் தலங்கள், ஜொர்டானில் இருக்கும் தலங்கள், அல் அஹ்ராஃப், சவுதி அரேபியாவில் இருக்கும் ஏர் சுல்தான், யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருக்கும் அல் கலாஃப் ஏதோ ஒரு தலம், அல் தாலிஃப் ஏதோ ஒரு கலம், குவைத்தில் இருக்கும் அல் சலீம், அலி அல் சலீம், பஹ்ரைனில் இருக்கும் 5th பிளீட், இப்படி எல்லா தலங்களையுமே அடிச்சிட்டாங்க. ஜொர்டான்ல மட்டும், சாரி கத்தர்ல மட்டும் ஒரு ரேடார் அழிவு என்ன ரேட்டு தெரியுமா? காஸ்ட் 9000 கோடி. எல்லாமே காலியாயிற்று. அதனால அமெரிக்கா இனி தொடர்ந்து இவர்களோட போரிட முடியாது. இந்த சமாதானம் வருவதற்கான வாய்ப்பும் தெரியல, சண்டை தொடரவும் வாய்ப்பு இல்லை. ஆனா இங்க இஸ்ரேல் வந்து எங்கன்ற ஒரு கேள்வி இருக்கே சார். இப்ப இஸ்ரேல், அமெரிக்காவும் வந்துருச்சு, சவுதி அரேபியாவும் வந்துருச்சு. ஆனா இஸ்ரேல் எங்க இல்ல, தலைமை? இஸ்ரேல கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல அடிச்சடி இப்போ அமெரிக்கா என்ன ஆயுதங்கள் இருக்கோ அதான் இஸ்ரேல்கிட்ட இருக்கு. இஸ்ரேல்கிட்ட புதுசா ஒன்னும் ஆயுதம் இல்லை. அமெரிக்கா கொடுக்கிற ஆயுதம் தான் இஸ்ரேல்கிட்ட இருக்கும், இஸ்ரேல்கிட்ட இருக்கிற ஆயுதம் தான் அமெரிக்காட்ட இருக்கும். சோ போத் ஆர் சேம். ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான். அதனால அவர்கள் அமெரிக்காவை காலி செய்து விட்டார்கள். அமெரிக்கானா அமெரிக்காவை மட்டுமல்ல, கத்தரை காலி செய்து விட்டார்கள், ஜோர்டானை காலி செய்து விட்டார்கள், சவுதியிலே ஒரு பக்கம் அடித்திருக்கிறார்கள், யுஏ அடித்திருக்கிறார்கள், குவைத்தை அடிச்சிருக்கிறார்கள், ஓமனை அடித்திருக்கிறார்கள், அப்புறம் பஹ்ரைனை அடித்திருக்கிறார்கள், சிரியாவில் அடிக்கப்பட்டிருக்கிறது, ஈராக்கில் அடிக்கப்பட்டிருக்கு, இஸ்ரேலையும் அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் செங்கடல், மத்திய கடல் எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. இனி என்ன அடிக்கணும்? அப்ப இந்த போர் வந்து முடியாத தீவிரமடைஞ்சு இப்பறைக்கு இப்ப முடியறதுக்கான வாய்ப்பு இல்லை. உலகம் பெரிய கவலையில போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான் நெக்ஸ்ட் செய்தி. கண்டிப்பாக சார். பல விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார். நன்றிமா.